வணக்கம். நாம் டிவி 365 செய்திகள். நாம் டிவி 365 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது நாம் டிவி 365 உடனே சப்ஸ்கிரைப் தேர் செய்து நமது பதிவுகளை தொடர்ந்து காணுங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். பழைய பான் கார்டை தூக்கி போடணுமா அல்லது செல்லுமா? பான் 2 புதிய கார்டில் என்னென்ன வசதிகள் இருக்கு? இதோ முழு விவரம். இந்தியாவில் ஆதார் கார்டு போலவே பான் கார்டும் ஒரு முக்கிய அரசு ஆவணமாக உள்ளது. குறிப்பாக இந்தியாவில் வருமான வரித்துறையால் பான் கார்டு வழங்கப்படுகிறது. அதுவும் வருமான வரி செலுத்துவதற்கு மட்டுமின்றி வங்கிகளில் குறிப்பிட்ட அளவிற்கு மேல் அதிகமாக பணமெடுப்பதற்கு மற்றும் பண பரிமாற்றத்திற்கு என நிதி சார்ந்த பல்வேறு விஷயங்களுக்கு பான் கார்டு அவசியம் தேவைப்படுகிறது. குடும்ப அட்டை, ஆதார் கார்டு எவ்வளவு முக்கியமோ அதேபோல் பணப்பரிவர்த்தனைக்கு பான் கார்டும் மிக முக்கியமானதாகும். இந்நிலையில் புதிய பான் 2 திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. வங்கி சேமிப்பு கணக்கிற்கும் சொத்துக்கள் வாங்குவதற்கும் தொழிலுக்கும் 10 லட்சத்திற்கு மேல் வாகனம் வாங்கினாலும் நகை வாங்குவதற்கும் பான் கார்டு முக்கிய பங்கு வகிக்கின்றது. பான் கார்டு இல்லாமல் இவற்றை வாங்க முடியாது. அதனால் 18 வயது பூர்த்தியானவர்களுக்கு பான் கார்டு என்பது மிக மிக முக்கியமானதாக விளங்குகின்றது. அதேபோல் ஒரு நபர் ஒரு பான் கார்டு மட்டும் வைத்திருக்க முடியும் என்ற நிலையில் நவீன வசதிகளுடன் கூடிய பான் 2 கார்டு அட்டை வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதாவது டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் பான் 2 அட்டை அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அறிவிப்பின் போது மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பான் எண்ணை மேம்படுத்துவதில் QR குறியீட்டை சேர்ப்பது அடங்கும் என்று கூறினார். இது அனைத்து வரி செலுத்துவோருக்கும் இலவசமாக வழங்கப்படும். இருப்பினும் தற்போதுள்ள பான் கார்டில் பான் குறியீடு இல்லை என்றால் அது செயலிழந்து விடுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதேபோல் புதிய பான் 2 அட்டை குறித்த சந்தேகங்கள் பலருக்கும் இருக்கும். அதற்கான பதில்களை இங்கே விரிவாக பார்க்கலாம். புதிதாக அறிமுகம் செய்யப்பட உள்ள பான் 2 அட்டையில் QR கோடு இடம்பெற்றிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தற்போது நடைமுறையில் இருக்கும் பான் அட்டையில் எண் மற்றும் எழுத்தில் 10 இலக்க அடையாள குறியீடு உள்ளது. இதனை QR கோடாக மாற்றுவதன் மூலம் வரி செலுத்துபவர்களுக்கு டிஜிட்டல் சேவை மேம்படுத்தப்படுவதுடன் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த பான் 2 இன்னொரு முக்கியமாக கூறப்படுவது தானியும் தானியும் ஒரே இணைப்பாக கொண்டுவரப்பட இருக்கிறது. தான் என்றால் வரி மூல வசூல் அல்லது வரி கழித்தல் எண் என்று கூறப்படுகிறது. பான் கார்டு என்பது நிதி பரிவர்த்தனைகளுக்காக அனைவராலும் உபயோகப்படுத்தப்படுகின்றது. ஆனால் தான் எண் தொழில் செய்பவர்கள் வரி கட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. பான் 2 அட்டை மூலம் விரைவான சேவையை பெற முடியும். மேலும் தரவுகளின் நிலைத்தன்மை, பாதுகாப்பு, செலவினம் குறைப்பு என பல்வேறு பயன்கள் இந்த புதிய பான் 2 திட்டத்தில் இருப்பதாக மத்திய அரசு பட்டியலிட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு 1435 கோடி ரூபாய் செலவிடவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சமீபத்தில் பழைய பான் அட்டையை மேம்படுத்தி டிஜிட்டலாக நவீன பான் 2 கார்டு பயனாளர்களுக்கு வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மேலும் காகிதமின்றி முற்றிலும் ஆன்லைனில் பிரத்யேக இணையதளம் மூலம் இதனை செயல்படுத்த இருப்பதாகவும் பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்கு ஒருங்கிணைந்த மையமாக இது செயல்பட இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுவரை பான் கார்டுக்கு என தனிப்பட்ட பிரத்யேக சேவை மையம் எதுவும் இதுவரை இருந்ததில்லை. தற்போது இந்த சேவை மையம் பான் 2 கார்டுக்கு கொண்டுவரப்பட உள்ளது. பான் 2 திட்டத்தின் கீழ் புதிய பான் 2 அட்டைகள் வந்தாலும் நடைமுறையில் உள்ள பழைய பான் அட்டைகள் செல்லும். QR குறியீடுகள் இல்லாத பழைய பான் கார்டு வைத்திருப்பவர்கள் புதிய பான் 2 கார்டு பெற விருப்பம் இருந்தால் விண்ணப்பிக்கலாம். ஆனால் இது தற்போது கட்டாயமாக்கப்படவில்லை. அதேபோல் பான் 2 திட்டத்தின் கீழ் QR குறியீடு அம்சத்துடன் கூடிய பான் கார்டுகள் வரி செலுத்துவோருக்கு இலவசமாக வழங்கப்படும். இதற்கு எந்த கட்டணமும் இல்லை என மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். ஏற்கனவே பழைய பான் அட்டை வைத்திருப்பவர்கள் மின்னஞ்சல், இமெயில், மொபைல் எண், முகவரி, பெயரில் மாற்றம், பிறந்த தேதி போன்ற விவரங்களில் ஏதேனும் திருத்தம் அல்லது புதுப்பிக்க வேண்டுமெனில் பான் 2 திட்டம் தொடங்கிய பிறகு அவர் அதை இலவசமாகச் செய்யலாம். குறிப்பாக நவம்பர் 26 அமைச்சரவை பான் 2 திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த நிலையில் இது இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. மேலும் பான் கார்டை தவறாக பயன்படுத்துவதும் 2 பான் கார்டு பெறுவதும் மிகப்பெரிய குற்றமாகும். இதற்கு 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம்.
எனவே தெரியாமல் கூட போலி அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பான் கார்டுகளை வைத்திருக்காதீர்கள். இப்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட பான் கார்டுகள் இருந்தால் அதை உடனடியாக அரசிடம் சமர்ப்பிப்பு செய்துவிடுங்கள். மேலும் பழைய பான் கார்டு வைத்திருப்போர் புதிய பான் 2 கார்டுக்கு பதிவு செய்ய வேண்டுமா என்றால் புதிதாக பதிவு செய்ய வேண்டாம் என்று கூறப்படுகிறது. இதனால் அவர்களுக்கு பிற்காலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது என்றும் பழைய பான் கார்டு எண்ணை வைத்து அவர்கள் உபயோகித்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். பான் 2 கார்டு தொடர்பான எந்த ஒரு அப்டேட்டையும் நீங்கள் இணையதளம் மூலமாகவே செய்து கொள்ளலாம். இனி புதியதாக பதிவு செய்வோர் பான் 2 கார்டு பதிவு செய்யும் போது எந்த ஒரு கட்டணமும் செலுத்த தேவையில்லை. புதிதாக பான் 2 கார்டு பதிவு செய்வதற்கும் அல்லது எந்த ஒரு அப்டேட் செய்வதற்கும் இபான் எடுப்பதற்கும் எந்த ஒரு கட்டணமும் செலுத்த தேவையில்லை. ஆனால் பான் 2 புதிய கார்டை கைகளில் பெற வேண்டும் என்பதற்கு மட்டும் ரூபாய் 80 கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். பான் 2 புதிய பான் கார்டு பெற நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. புதுப்பிக்கப்பட்ட புதிய பான் 2 கார்டை பெற நீங்கள் விருப்பப்பட்டால் உங்கள் முகவரிக்கு மத்திய அரசாங்கம் நேரடியாக அனுப்பும். கவனமாக இருங்கள். உங்கள் பான் கார்டு புதுப்பிப்புக்கான போன் மெயில் எதற்கும் பதிலளிக்க வேண்டாம். மேலும் இது தொடர்பாக எந்த தகவலும் அல்லதையும் கொடுக்க வேண்டாம். உங்கள் வங்கி கணக்கில் இருந்து பணம் பறிபோக வாய்ப்பு உள்ளது. கவனமாக இருங்கள். மோசடி பேர் வழிகளுக்கு இடம் கொடுக்க இடமளிக்க வேண்டாம். இணைய மோசடிகளை தவிர்க்கவும். இணைந்திருங்கள் நாம் டிவி 365 உடன். மேலும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாம் டிவி 365 செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.